ஏற்படுமானால் என்னால் அதை ஏற்க இயலாதியமே. தாமினிக்கு என் மீது தோன்றிய பட்டோலா, அவள் எந்த விதத்திலும் உன்னை காயப்படுத்தவில்லை. மாறாக நீதான் அவளின் எண்ணங்களை காயப்படுத்தி விட்டாய். விட்டாய் மகளே. இன்று உன் தாய் உயிருடன் இருந்திருந்தால் அவர் நீ சூரிய குலத்தின் மருமகளாவதைக் கண்டு மிக உன்னுடைய மகிழ்ச்சி தான் முக்கியமானதாகும். நீ கூறு, உனக்கு இந்த திருமணத்தில் மகிழ்ச்சி தானே? ஆம் தந்தையே, ஒரு புதல்விக்கவும் உள்ளேன், திருப்தியாகவும் உள்ளேன். நானும் எப்பொழுதும் ஒரு சூரிய புத்திரனை வம்ச விருத்திக்காக மட்டுமே செய்யப்படுவதில்லை. மாறாக திருமணத்தில் இணைந்திருக்கும் இரு நபர்களும் தங்களின் சுயம் என்னும் கிரக யுத்தத்தின் பொழுது ஒரு பெண் சக்திதான் உன்னை ராகு மற்றும் செவ்வாயின் தாக்குதலில் இருந்து காப்பாற்றியுள்ளது. நீ சிவனின் அம்சமாவாய். உண்மையில் உனக்கு பற்று மற்றும் பற்றற்ற நிலைக்கு சிவனை விட வேறு எந்த எடுத்துக்காட்டும் தேவையில்லை. மகாதேவர் பற்றற்றவர். ஆனால் உனது வாழ்க்கை பயணத்தில் உன்னுடைய கடமையின் உச்சத்தை அடைவதற்கு உனக்கு நிச்சயமாக ஒரு பெண்ணின் துணை தேவை. தேவியார் உனக்கு ஒரு அருள் வழங்கியுள்ளார். அதற்கும் ஒரு காரணம் உள்ளது. என்று நீ சக்தியையும் சிவனையும் ஒன்று சேர்த்துள்ளாய். அதனால் நான் உனக்கு